கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் 48 நாள் முடிந்து விட்டது. ஆமாங்க. இது 49 நாள். கல்யாணம். எனக்கு சுகுணாக்கும் கல்யாணம். கல்யாணம். ஏண்டா நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கிறேன். ஆமா. வர்றா. ஏதா ரியாக்ஷன் முடியல. போட்டோ ஷூட் எப்படி இருக்கா? டேய், மியூசிக்ல கல்யாணம் நடக்கும்போது முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் இது போறோம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். தாசாத தாலி கட்டி ஆடா. தாலி கட்டியா? வந்துடலாம்டா. ஏய், எதுக்குடா? ஊர்வலத்தில் ஆடி வரும் எங்களுடைய குடும்பத்தை அழித்து விட்டார். வந்தவனே ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடிட்டா அந்த கூட விட்டா செல்வது பைரவா அட மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாது. தவறுக்கு கண்களை போக்கிறேன். இந்த நாட்டை விட்டே கடத்தினேன் வந்த. ஆமா, உன் கண் எப்படி கட்டிச்சு? இரு பார்வை அழுத்தாய் எப்படி வந்தது என்று இப்படி கேட்கின்றாய்? கொடியவனே, ஆண்டிதன் நான் வணங்க வேண்டிய காளியம்மனுக்கு ஆண்டிதன் ஆராதனை செய்தேன். அட கொடியவனே, மனமருகி கொடுத்தால் அன்னை காளி எனக்கு கண். அப்படியா? ஆமாண்டா. உனக்கு கண்ணு கொடுத்தவ காளி. ஆமா. ஏண்டா கண்களை போக்கிறேன், காளி கொடுத்தா சொன்ன. இப்ப உயிரை பாக்குறேன், என்ன செய்ய பார்க்கலாமா? நிறுத்துடா தாயே. அம்மா, 10 மாதம் சுமந்த பெற்றெடுத்த பிள்ளை நான் தான் தாயே. அப்படியா? ஆமா அம்மா. அம்மா என்ன முறைன்னு கேக்குறா? இவன் என் மணியாக போறவா? அவளை போய் மகன்ன்றான். அப்படின்னா யாரு இருக்கு? பிள்ளை தானே? ஆமா. யாருக்கு யாரு பிள்ளை? யாருக்கு யாரு? பாய் கட்டி வைத்து கட்டி வைக்காத பாட்டி அங்க ஆளுக்கு ஒரு மாலை போட்டு ஆடிடுவா கூத்து. இங்க ஆடிடுவா தெரியாத காத்து. உனக்கு எனக்கு ஒரு ஒப்பந்தம். என்ன என் மகளை நீ கூட்டுப்பா, உமா நான் கூட்டு போறேன். என்னப்பா இருந்தாலும் பொண்ணு கல்யாணம் பண்ற வயசுல
சரி பார்வை எப்படி வந்தது கேட்டான். ஆமா இத பாரு, எனக்கு பார்வை வந்து விட்டது. உன்னை அழைப்பதற்காக கோடி வந்திருக்கின்றதா? அப்படியா? ஆமா. ஏய் உயிரை பாக்குற என்ன செய்ய போறமா? டேய் எங்கடா குளப்பையா? டேய் குளா டேய் ஓ அஞ்சே யாருடா வா யாரு வந்து கேட்டா மக்களுக்கு தெரியுமா? இது யார் தெரியுமா? காமத்துக்காக கண்ணு கொடுத்து தேவடா ஏண்டா எப்படி கேக்குறியா? சொல்றேன் கேளு. 3 யுகம் கேதா திரேதா துவாபர இந்த 3 யுகத்துக்கு முன்னாடி மணியுகம் ஒன்று இருந்தது. அந்த மணியுகத்திலே இப்படிப்பட்ட மரம் செடி கொடி எதுவுமே கிடையாது, எந்த நடமாட்டமும் கிடையாது, எந்த உயிரும் கிடையாது. அப்பதான் தோன்றினா இவன் முத அண்டத்துக்கு பிண்டத்துக்கும் அகோர உருவமாக காட்சியளித்தார். இவன் கையில திரிசூலம், இன்னொரு கையில சாட்டை, நெற்றில நெற்றிக்கல், மணிமகுடம். அது மட்டும் இல்ல பஞ்சாசரம் மந்திரம் தோன்றது. அப்படி தோன்றிய உடனே உலகமெல்லாம் மண்மேல காட்சி அளிக்கிறது. உலகத்தை உருவாக்கம் என்று நினைத்தால் என்ன செய்ய தெரியுமா? ஓம் என்ற மந்திரத்தை உச்சரித்து உலகத்தை படைத்தால் மரம் செடி கொடி அனைத்தும் உண்டாச்சு. ஒரு ஆறு உண்டாச்சு. அந்த ஆற்றுல 2 பாசியானது வளைந்து நின்று கொண்டிருந்தது. 2 பாசை. ஆமா, அதற்கு உயிர் கொடுத்தால் அந்த பாசியிடம் அந்த பாசியிடம் ஒன்றோடு பின்னி பிணைந்தது. அதை பார்த்தால் இவனுக்கு காமம் பிடித்து அது பிணைற மாதிரி நமக்கு பிணைஞ்ச எப்படி இருக்கும்? அப்படி என்றால் உலகத்தில் யாரும் ஆண்மான் கிடையாது, இவன் மட்டும்தான். உடனே நினைச்சா சரி நமக்கு ஒரு ஆண்டு மகன் தேவை இல்லையா? அதனால ஒரு மண் மேல எடுத்தால் 3 பாகம் பிரித்தால் 3 பாகம். ஆமா இருந்து கைவிரல் ரேகை இருக்குல்ல, சிட்டிக்கு மண்ணை கொடுத்தால் கொடுத்த உடனே உயிர் பெற்றது. உயிர் பெற்று ஆமாடா, அந்த மண்ணாகப்பட்டது உயிர் பெற்று வந்தது. உயிர் பெற்ற உடனே அம்மா என்று ஓடி வந்தது. ஆமா, என்ன சொல்றது இந்தியாவுக்கு? இந்த உலகத்துல அம்மாவும் பையனும் ஒண்ணு சேர முடியுமா? அப்படியே முடியுமே. பெத்த பிள்ளையோட அனுப்பவனா உலகம் ஏத்துக்குமா? ஏத்துக்காது. அப்ப இருக்கும்போது அவளை ஓரம் கட்டினா அவ யார் தெரியுமா? தெருவுக்கு தெரு, ஆலமரத்துக்கு ஆலமரம், அரசமரத்துக்கு அரசமரம், புள்ளியாரு, முழு முதற் கடவுள். முதல்ல தோன்றியவன் அந்த கம்நாட்டி தான். அதனால்தான் முழு முதற் கடவுள்னு சொன்னோம். அடுத்தபடியா 2வது மண்ணில் தோன்றினார், அதுக்கு உயிர் கொடுத்தால் தங்காய் என்று ஓடி வந்தது. ஆமா, தங்காய்ன்றது அண்ணன் தங்க ஒன்று சேர முடியுமா? அண்ணன் தங்கச்சி எப்படியே சேர முடியும்? அதுவும் சேர முடியாது. அவன் யார் தெரியுமா? நம்ம நாட்டுல தமிழ்நாட்டுல எத்தனையோ கோயில் இருக்கு, எத்தனையோ இருக்கு, எத்தனையோ தெய்வம் இருக்கு. இதெல்லாம் விட்டுவிட்டு நம்ம கஷ்டப்படுற மொத்த வாரி மொழி போட்டு வர மாதிரி ஊட்டியில ஆந்திராவில யாரு கரிமிஞ்சி பையன் வெங்கடேச பெருமாள் அவங்க போட்டு வர மாதிரி அவன் தான் தோன்றின. 2வது பார்த்தால் அவளை ஓரை மாட்டினான். 3வதாக இருக்கிற ஒரு மண்ணிலவா அதற்கு உயிர் கொடுத்தாள். 3வதாக ஆமா, அதற்கு உயிர் கொடுத்த உடனே என்ன செய்து கண்ணே என்று ஓடி வந்தது. கண்ணே. ஆமா ஆமா, பார்த்தா அடடா இவன் தான் நமக்கு சரியான ஆள், இவன் தான் சேர வேண்டும் என்று இவள் ஓடினாள். இருவரும் சேரும் நேரத்தில் நெற்றிக்கண் ஆகப்பட்டது அக்னி ஜுவாலையாக வீசியது. நெற்றிக்கண் ஆகப்பட்டது. ஆமா, வீசிய உடனே பார்த்தான் ஈசன். அவன் ஓடனான். சரி, இவன் ஓட இவன் ஓட இவன் ஓட இவன் பின்னாடி ஓட 2 பேரும் ஓடினே இருக்கிறாங்க. இவன் பார்த்தா ஐயா ஏன் ஓடுங்கள் இல்லைங்கண்ணா என்ன சொன்ன மாதிரி காரணம் ஏன் உன் நெற்றிக்கண் இருக்கக்கூடிய அக்னி ஜுவாலை என் மீது வீசுகிறது, என்னால் வலி தாங்க முடியவில்லை. ஆகையால் உன் நெற்றிக்கண் எனக்கு கொடுத்தால் நீ ஒன்று சொல்லலாம்னு சொன்னான். என்ன பண்ணணும்? ஒண்ணு துணித்து கட்டினா வந்துருக்கணும். அதெல்லாம் விட்டுறா, இவளுக்கு தேவை காமம் ஆசை தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நெற்றிக்கண்ணை புடிங்க எடுத்து கொடுத்தா. முதல்ல நெற்றிக்கண் இவளுக்கு தான் வந்துச்சு. ஆமா, ஈசனுக்கு கிடையாது. கண்ணு கொடுத்தா அதுக்கப்புறம் தான் அவனுக்கு பேரு முக்கன் படித்த ஈசன் அப்படின்னு பேரு அவனுக்கு வந்துச்சு. கண் எடுத்து கொடுத்தாலே சும்மா இருக்குமா? சின்ன காயம் பட்டா கூட என்ன ஆகுது? ரத்தம் வருது. கண்ணே பிடிங்கி கொடுத்தா என்னாச்சு? ரத்தமாக்கப்பட்டது 6 ஓடுது. அந்த அளவுக்கு ஓடுது. இவன் எப்படிங்கிறா அண்டத்துக்கு கொண்டு இல்லையா அவங்க உருவம். அப்படி இருக்கும்போது 6 போச்சு. பார்த்தா ஈசன் ஒரு சிட்டிக்கு மணி எடுத்து நெத்தில வச்சான். நெத்தில வச்ச உடனே நின்று போச்சு. இன்று பாமர மக்கள் ஒவ்வொரு நெற்றில வைக்கிறாங்களே திலகம், என்னது
அவன் வச்சுதான் ஒவ்வொரு திருமணமும் வைக்கிறாங்க பாரு. ஆமா என்ன வைக்கிறாங்க? திலகம் இப்போ வந்து திலகம்லாம் கிடையாது, ஸ்டிக்கர் போட்டு ஸ்டிக்கர்